الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم النساء شقائق الرجال أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் தானாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅ தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. புராதனமான இஸ்லாமிய சிறப்புக்கு சொந்தக்கார ஊராகிய பள்ளப்பட்டியில் அற்புதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரௌலத்துல் ஹமீதியா தர்பியத்துல் நிஸ்வானினுடைய பட்டமளிப்பு விழாவின் தகுதிமிக்க தலைவர் ஹஸரத் அவர்களுக்கும், சனது வழங்கி பேருரை ஆற்ற இருக்கிற எங்களது நூருல் இஸ்லாம் அரபுக் கல்லூரியினுடைய தலைமை பேராசிரியர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான ஷேக் அப்துல் மாலிக் ரஷாதி ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற எனது பாடத்தோழர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அபூ தாஹிர் பாக்கவி ஃபாசில் தேவபந்தி ஹஸ்ரத் அவர்களுக்கும், கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய நண்பர் முஹம்மது யஹியா யூசுஃபி ஹஸ்ரத் அவர்களுக்கும், கீதம் இசைத்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஷுஐப் அலி நூரானி ஹஸ்ரத் அவர்களுக்கும், ஹபீபுல்லா ஹஸ்ரத் அவர்களுடைய புதல்வர்கள், உவேந்தர்கள், கண்ணியத்திற்குரிய ஃபயாஸ் அவர்களுக்கும், கண்ணியத்திற்குரிய உவைஸ், கண்ணியத்திற்குரிய ஆஷிக் அலி, ஆலிம் பெருந்தகைகள் அத்துணை பேர்களுக்கும், வருகின்றிருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இன்றைய கதாநாயகிகள், பட்டம் வாங்குகிற பெண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் செல்லாம் சொன்னாங்க, ஒன்னும் காணாம், என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான நிஸ்வான் மிகச்சிறப்பான ஆலிம் பெருந்தகையினுடைய பெயரை கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மிக அற்புதமான முறையில் இந்த நிஸ்வான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி பேச்சாளராய் எனது பாசத்திற்குரிய நண்பர், இந்த மண்ணிலே பல்லாண்டு காலமாக இஸ்லாமிய விதைகளை தூவிய ஆலிம் பெருந்தகை சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் துஆ செய்தவர்களாக இப்பொழுது ஒரு சில செய்திகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பெண்மணிகள் எப்படி பட்டம் வாங்குகிற பெண்மணிகள் இருக்க வேண்டும் என்றால், ரோல் மாடலாய் உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய நாயகத்தினுடைய மனைவிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களைப் போல அவர்களின் குணங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹ்வின் 11 மனைவிமார்களுக்கு 11 குணங்கள் சொந்தம். அதை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அவர் ஆசைப்படுகிறேன். நம்முடைய வீட்டிலே எத்தனை குணங்கள் இருக்கிறது, எதை எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாரினுடைய அன்பு மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்த மிகச்சிறப்பான ஏராளமான பண்புகள், அதில் முக்கியமானது மாமியாருக்கு மரியாதை செய்கிற மருமகளாய் இருந்தார்கள். இன்றைக்கு மாமியாரை மதிக்கிற மருமகள்கள் நாத்தனாரை மதிக்கிற மருமகள்களாக நாம் மாற வேண்டும். அதான் ஓதுனதனுடைய அர்த்தம். நிறைய ஊர்ல நாத்தனாவுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. கணவன் வீட்டுக்குள்ள வரும்போதே சுனாமி போன் பண்ணுச்சு. சுனாமி போன் பண்ணிச்சா, யாருக்குமா சுனாமி பேர் வச்சிருக்கிற? உங்க அக்காவுக்கு தான். எங்க அக்காவுக்கு ஏமா சுனாமி பேர் வச்ச? சொல்லிக்காம வர்றா, இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிடுறாள்ல, வேற என்ன பேர் வைக்கிறது நீங்களே சொல்லுங்க என்று கேட்கிற சூழல். ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வந்த ஹலீமத்து சாதியா, ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுத்த தாய், வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானார் தாய்க்கு பணிவிடை செய்கிறார்கள். அன்னை ஹதீஜா பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என் மாமியாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக 20 ஒட்டகைகள் பரிசு கொடுத்தார்கள். மாமியாருக்கு 20 ஒட்டகை பரிசு. இங்க நான் நிறுத்திட்டு 20 பவுன் மாமியாவுக்கு ஒரு மருமக கொடுத்துச்சுன்னா மாமியா சரண்டர் தானே. 20 என்ன 2 பவுன். அப்ப மாமியாவிற்கு பரிசு கொடுத்து மாமியாரை கைவசப்படுத்துகிற வித்தையை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவும் வேண்டாம், பசிக்கிற நேரத்திலே மாமிக்கு முதலில் உணவு கொடுத்து அதற்கு பிறகு சாப்பிடுகிற பழக்கம் வந்துவிட்டால் அந்த இல்லம் சந்தோஷமான, சுபிட்சமான, இன்பகரமான இல்லமாக மாறும் இல்லையா? இந்த பழக்கத்தை அன்னை ஹதீஜா அழகாக இந்த உம்மத்திற்கு தருகிறார்கள். கலைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற அன்பு மனைவி அன்னை ஹதீஜா. இன்னைக்கு கலைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற பெண்மணிகள் சமூகத்தில் குறைந்து கொண்டே வருகிறார்கள். பல்லவட்டியை சொல்லல, இங்க எல்லாம் அவளியா இருக்கு. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமே இல்லையா? அன்பிற்குரியவர்களே, கணவன் உள்ளே வருகிற போது இந்த ஆறுதலாய் சொல்லுகிற இல்லையா மனைவிமார்கள் இருக்கிற இல்லம் சுபிட்சமான இல்லமாயும். பெருமானார் கவலையோடு வகியை வாங்கி வருகிற போது களைப்படைந்து காய்ச்சலோடு பருத்திருக்கிற போது அன்னை ஹதீஜா எவ்வளவு அழகாக ஆறுதல் சொன்னார்கள். உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, கவலைப்படாது. மனைவியின் வார்த்தைக்குள்ளே அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. மனைவி ஆறுதல் சொல்லி தோல்வி அடைந்த கணவன் உலகத்தில் இல்லை. எழுத்தாளன் ஜெயகாந்தன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வேலை செய்யறாரு, ஜெயகாந்தன் வேலை செய்யறாரு. கடையில விளக்கியாச்சு. மனைவிட்டு வந்த உடனே கடைக்காரர் விளக்கிட்டாரு. பிள்ளைகள்லாம் இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்க, வேலை இல்லை. கவலையில உட்கார்ந்து இருக்கும் போது மனைவி 35,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். நான் சேர்த்து வச்ச பணம் இருக்கு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எழுதும் திறமை இருக்கிறது, இதை வைத்து 6 மாத காலம் நாம் ஓட்டலாம், நீங்கள் எழுதுங்கள். மனைவி கொடுத்த ஆறுதல் வார்த்தை இன்றைக்கு தமிழகத்தை திருப்பி போட வைக்கிற பெரும் எழுத்தாளனாக மாற்றியதற்கு காரணம் மனைவியின் ஆறுதல் வார்த்தைகள். எந்த பெண்மணி கலைத்து வருகிற கணவனுக்கு, கவலையோடு இருக்கிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார், அந்த குடும்பம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே ஆறுதல் சொல்லுகிற அன்பு மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுக்கிற பாடம். ஆனா இன்றைக்கு நம்முடைய இல்லங்கள் பொதுவாக இந்த ஆம்பளைங்களுக்கு பழக்கம் ஒண்ணு இருக்கு. இஷா தொழுதுட்டு போன உடனே சாப்பாடு என்னன்னு கேட்பார் இல்லையா? அது இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்ன சாப்பாடுன்னு கேட்ட உடனே அந்த அம்மா உடனே பதில் என்ன சொல்லுன்னா, பையனுக்கு ஆப்பம் சுட்டுட்டு இருக்கேங்க. உடனே இவர் டாக்டர் ஆப்பம்னா சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லியிருக்காரு, சுகரு, எனக்கு சப்பாத்தி.
இவங்க அம்மா, அந்த அம்மாவுக்கு மாமியார் சொல்லு, சப்பாத்தி எல்லாம் என்னால மெல்ல முடியாது, எனக்கு தோசை. பையனுக்கு ஆப்பம், இவருக்கு சப்பாத்தி, இவங்க அம்மாவுக்கு தோசை. எல்லாம் சுட்டு கொடுத்த உடனே இந்த பெண்கள் சும்மா இருப்பாங்களா? எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே சிலர் ஆப்பம் மாதிரி மெதுவா ஆரம்பிக்கும் இந்த அம்மா. அவ பையனை, ஆப்பம் ஒரு பக்கம் தான் வேகும், பையன் சொன்ன உடனே கேட்டுக்குவானா, பையன் ஆப்பம் மாதிரி. சிலர் தோசை மாதிரி 2 பரட்டினா தான் சரி வரும். யார? மாமியார். சிலர் சப்பாத்தி மாதிரி புரட்டி 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 எடுத்தா தான் யாருக்கு? புருஷன். அன்புக்குரியவர்களே, இப்படி இக்கண்ணா வைத்து பேசுகிற, எப்பொழுதும் கணவனை இலக்காரமாக பார்க்கிற குடும்பங்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவை பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். பெருமானாரின் மனைவிகளில் இரண்டாவது அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். சௌதா ரலியல்லாஹுவிடத்திலே ஒரு அழகான பண்பு என்னவென்றால் விட்டுக் கொடுக்கிற மனோபாவம். தன்னுடைய கிழமையே பெருமானார் தன்னிடத்தில் வருகிற நாளையே ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு விட்டுக் கொடுத்த பண்பு. இந்த விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் உலகத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல பிரச்சனையே அதுதான். இந்த விட்டுக் கொடுக்கும் மனோபாவம் குறைந்து வருகிறது. இல்லையா? யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க, என்னோட நாத்தனாக்கள் யாருக்கும், என் கொழுந்தனார் யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், ஏன் உரிமை எனக்கு மட்டும்தான் என்று பேசுகிற போதுதான் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. பெருமானாரின் காலத்தில் இயற்கையிலேயே விட்டுக் கொடுக்கும் மனோபாவம். ரொம்ப அற்புதமான வரலாறுகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரை எழுப்ப வேண்டும், அவசரமாக பெருமானாரை எழுப்ப வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு 2 பேரும் போகிறார்கள். அன்னைக்கு காலிங் பெல்லாம் இல்ல, கதவை தட்டினா தான் வெளியே வருவாங்க. யார் கதவை தட்டுவது? பெருமானார் வீட்டு கதவை யார் தட்டுவது? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து, நீங்க தான் மனிதர்கள்லயே சிறந்தவங்க, அதனால ரசூலுல்லாஹ்வையே அல்லாஹ் உங்கள்ட்ட தான் ஒப்படைச்சான். ஹிஜ்ரத்தின் போது நீங்க தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அந்த வேலையெல்லாம் வேணாம். கைருர் ரிஜாலி அலா கைரின் நிசா, உலகத்திலேயே சிறந்த பெண்மணியை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்? பாத்திமா ரலியல்லாஹு உங்களுக்கு தானே ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. உலகத்திலேயே சிறந்த பெண்மணியை மணமுடித்த மணாளர், ரசூலின் மருமகன், வீட்டுக்கு சொந்தக்காரன், நீங்க தான் கதவை தட்டணும். உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, நாளைக்கு சொர்க்கத்தின் திறவுகோலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கரின் கையில் தான் கொடுப்பான், பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க, அதனால நீங்க தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு, சொர்க்கத்து திறவுகோல் இருக்கட்டும், அதிகமானவர்களை சொர்க்கத்திற்குள் அழைத்துக் கொண்டு செல்லுகிற ஆட்கள் அலியே உமக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள், உங்களை தான் பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க தான் கதவை தட்டணும். மாறி மாறி பேச ஜிப்ராயிலே வந்து எழுப்பி, ரசூலே கொஞ்சம் கதவை திறந்து விட்டுருங்க. ஒரு காலத்தில் இவர்கள் கதவை தட்ட போவதில்லை, நீங்களே திறந்து விடுங்கள். என்ன அற்புதமாக விட்டுக் கொடுக்கிற மனோபாவம். ஆனால் இன்றைக்கு இந்த பண்பு இருக்கிறதா? யாருக்கும் யாரும் விட்டுக் கொடுக்காத போதுதான் பிரச்சனைகள் உருவாகிறது. அப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தருகிற பாடம், குடும்பத்திற்குள்ளே விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. மூன்றாவதாக ரசூலின் மனைவிமார்களில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு, 1000 நற்குணங்களுக்கு சொந்தக்கார ஆயிஷா. ஆனால் அத்தனையும் மீறிய பண்புகளில் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்திலே கல்வியின் தேடல், கற்ற கல்வியை, பெற்ற கல்வியை பிறருக்கு போதித்தல் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு சொந்தமானது. நீங்களும் கல்வியை பெற்றிருக்கிறீர்கள், இதை பிறருக்கு போதிப்பவர்களாக மாற வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மார்க்கம் தெரியாதவர்களை இழுத்துக் கொண்டு சென்றார்கள், மார்க்கத்தின்படி நடக்காதவர்களை நடக்க வைத்தார்கள். வாழ்க்கை பந்தயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கல்வி கொடுத்து ஏராளம். நம்மளும் வாழ்க்கையில எல்லோரும் கண்டிப்பாக ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? கடந்த காலத்தை விலைக்கு வாங்குகிற பணக்காரன் இன்னும் உலகத்தில் பிறக்கவே இல்லை. கடந்த காலத்தை வாங்க முடியாது, ஓடிக்கொண்டே இருக்கிறோம், காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இதை செவ்வனே செய்தார்கள்.
பெருமானார் கொடுத்த கல்வியை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். சஹாபாக்கள் எத்தனை பேர் ஆயிஷா ரலியல்லாஹு போய் படிச்சிருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கான வரலாறுகள் சான்று. மஸ்ரூக் மாபெரும் மாவேறு ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே கற்றவர். கேட்கிறாங்க மஸ்ரூக் போய், ஆயிஷா உர்வா ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, மஸ்ரூக் கேட்கிறாங்க, ஆயிஷா பெரிய கல்விமானாக இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? இது எங்களுக்கு ஆச்சரியமில்லை. ரசூலின் மனைவி, கவிஞர், அபூபக்கரின் மகள், ஆனால் மருத்துவம் செய்கிறீர்களே எப்படின்னு கேட்டார். ஆயிஷா சிறந்த மருத்துவர், மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி சொன்னார்கள். இதுவும் பெருமானார் எனக்கு கொடுத்த பிச்சை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைக்க 2 மூலப்பொருட்களை தேர்வு செய்கிறான். இந்த பூத உடலை படைக்க மண்ணை எடுத்தான். கலக்கனல் இன்சான மின் தீன், மண்ணால் இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணால் படைக்கப்பட்ட உடலுக்கு மண்ணிலே மருந்து இருக்கிறது. தலைவலியா, இடுப்பு வலியா, வயிற்று வலியா, எல்லாத்துக்கும் மருந்து மண்ணிலே இருக்கிறது. மருந்துங்கிறத சரியான வார்த்தை. நம்ம தமிழன் மாத்திரைன்னு மாத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? கால் வலிக்கு சாப்பிட்டா வயிற்று வலியா மாத்திரை, அதனால அது மாத்திரை. வயிற்று வலிக்கு சாப்பிட்டா தலைவலியா மாத்திரை, அதனால அது மாத்திரை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கும்போது தானா ஆனான்னு போட்டிருக்கும் இல்லையா? தானா ஆனா ஆகும், இல்லாட்டி ஆகாது. யாரும் கேட்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த மருந்தை உடலுக்கு நோய் என்று சொன்னால் மண்ணிலே மருந்து இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உடலை இயங்குவதற்காக நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதி இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மனிதனின் உடல் இயங்க வேண்டுமானால் ரப்பின் ரூஹ் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வினுடைய ரூஹ் இருக்கிறதுனாலதான் மனுஷன் ஆட்டம் அல்லாஹ் மாதிரி ஆட்டம் போடுறான் இல்லையா? இந்த ரூஹுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அதான் இந்த ஷேகுமார்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை. அலா பிதிக்ரில்லாஹ், திக்ரை கொண்டு ரூஹுக்கு மருந்து கொடுக்கிற வேலை. அப்ப உடலுக்கும் உயிருக்கும் மருந்து கொடுக்கிற வேலையை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா செய்தார்கள். நம்முடைய பாட்டிமார்களும் இதை செய்தார்கள். இவரை காணாம போயிடுச்சு. சாப்பாடு ஆக்கும் போதே ஒலையில போடும் போதே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதிக்கொண்டே போட்ட காலம், அதன் சுவை அலாதியாக இருந்தது. இன்றைக்கு டிவியை பார்த்துக் கொண்டே, யூடியூப்பை பார்த்துக் கொண்டே வெண்டிக்காய் சமைப்பது எப்படி, ஆஹா அப்படின்னு வெண்டிக்காவுக்கு யூடியூப் பார்க்கணும். சொரக்காய் சமைப்பது எப்படி, யூடியூப்பை பார்த்துட்டு அங்க தஸ்மீஹ் காணாமல் போனது. அதனால் உயிருக்கும் உடலுக்குமான மருந்தில் விஷம் கலந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை போல கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் நீங்கள் மாறி கற்ற கல்வியை சமூகத்திற்கு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. 4வது ரசூலின் மனைவிகளில் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. முதலில் குர்ஆனை மனனம் செய்த வீர பெண்மணி ஹப்ஸா, உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள். அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவை போல குர்ஆனினுடைய தொடர்பு கொண்டவர்களாய் நாம் மாறி போக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். குர்ஆன் எப்பொழுதும் ஓதுகிற குடும்பத்தில் வறுமை வராது. இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா, மலக்குகள் ஒன்று சேருவார்கள். தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன், அந்த இல்லத்தை விட்டு ஷைத்தான் ஓடி விடுவான். அப்ப குர்ஆன் ஓதுகிற இல்லங்களாக நீங்கள் குர்ஆனை ஓதி இருக்கிறீர்கள், அர்த்தம் தெரிந்திருக்கிறீர்கள். அதனால எப்பயுமே குர்ஆன் ஓதுபவர்களாக, மனனம் செய்பவர்களாக மாறி போக வேண்டும். அல்லாஹு அக்பர். எத்தனை வரலாறுகளை சான்றுக்கு சொல்ல, குர்ஆனை மனனம் செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், குர்ஆனை ஓதி கொடுப்பதற்காக ராபியத்துல் பஸரியா என் சக்கராத் காலத்துல குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. ரூஹ் இழுத்துக்கிட்டு இருக்குது, குர்ஆன் ஓதுறாங்க. இந்த நேரத்திலுமா ஓதுகிறீர்கள்? என் உயிர் பிரிகிற நேரத்தில் குர்ஆனோடு என் உயிர் சுருட்டப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரூஹ் போகிற நேரத்திலும் குர்ஆன். இது நம்முடைய முன்னோர்களின் பழக்கம். இன்னைக்கு குர்ஆனை எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுகிற பெண்மணிகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார். குர்ஆன் ஓதுற ஆசை இல்லாம போயிட்டு வருது. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு குர்ஆன் ஓதுகிற ஆசைகள் இல்லை. வீண் விளையாட்டுகளிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற பெண்மணிகள் யோசிக்க வேண்டும். அன்னை ஹப்ஸாவை போல குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் இல்லையா? குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கங்க, படிச்சா
சிந்தித்தால் ஓராண்டு வணக்கத்தை விடவே, அமல் செய்தால் குர்ஆனின்படி அமல் செய்தால் அல்லாஹுவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். எல்லாம் குர்ஆனுக்கு. எவ்வளவு அற்புதமாக குர்ஆனை படித்தார்கள் தெரியுமா? பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். பக்தியாரை காக்கி 3 வயசு, பக்தியாரை காக்கி அஜரத் இப்பதான் அஜ்மீர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, பக்தியாரை காக்கிக்கு 3 வயசு. அவங்க அம்மா பக்தியாரை காக்கிக்கு அலிப்பாவை ஆரம்பிச்சு வைக்கணும். எங்க சேலத்துல அலிப்பாவை ஆரம்பிச்சு வைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல லட்டு, இந்த கோட்டையிலனா உருது பேசக்கூடிய மக்கள் லட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருவாங்க. 1/2 கிலோ 1 கிலோ லட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்கு முன்னாடி லட்டு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய பார்த்து சொல்லணும். வெறுமனே ஆமாண்டா சொல்லாது, லட்டு ஆனா அந்த புள்ள உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு லட்டுன்னு சொல்லிட்டு வாயை திறப்பு, லட்டு ஆ அப்படின்னு. அப்பாவுக்கு பான்னா சொல்லுவாங்க உருதுல. அப்ப லட்டு பா அப்படின்னா சரி தருவாருன்னு நினைச்சிட்டு லட்டு பா, கடைசியில லட்டு தா, அதுக்கு மேல ஏறவே ஏற. அலி பார்த்தா 3 எழுத்தா சொல்லி தர முடியும். லட்டு தா இல்லாட்டி ஓத மாட்டேன், லட்ட தான்னு கேட்டும். பக்தியார காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய காலம். அஜ்மீர் நாயகம் வந்திருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள், பிள்ளைக்கு அழிப்ப ஆரம்பிக்க வேண்டும். அஜ்மீர் நாயகம் வீட்டுக்கு வருகிறார்கள். தேன் தொட்டு வைத்து பிஸ்மில்லாவை சொல்லி அலிப்பா என்று சொல்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் மனனமா. அஜ்மீர் நாயகம் நெத்தியில முத்தமிட்டு, தம்பி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? அவங்க அம்மா சொல்லி கொடுத்து ஒரு குழுவல்ல மனப்பாடம் பண்ணிருப்பாரு என்று நினைச்சுக்கிட்டு வேற ஏதாவது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அந்த பக்தியாரை காக்கி 3 வயசுல சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமா? 2 வயசு சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமா? ஒரு பிழை இல்லை. கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தமிட்டு, தம்பி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? ஆலை இம்ரான் ஓதட்டுமா? நிசா ஓதட்டுமா? மாயிதா ஓதட்டுமா? 18 ஜுசுக்கள் 3 வயதில் மனனம். அஜ்மீர் நாயகம் கேட்டாங்க, இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ண? எங்க அம்மா என்ன மடியில போட்டு குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, கேட்டு கேட்டு மனதான். என் தாய் மடியிலே படுக்க வைத்து ஓதிக்கொண்டே இருப்பாய், கேட்டு கேட்டு மனனம். நாம் பார்த்திருக்கிறோம். நாம் சிறு வயதிலே நம்முடைய முன்னோர்கள் பாட்டிமார்கள் மடியிலே போட்டுக்கொண்டு குர்ஆன் ஓதினார்கள், குர்ஆன் ஓதினார்கள். இல்லத்திலே சுபிச்சமும் பரக்கத்தும் இருந்தது. இன்றைக்கு மடியில் போட்டுக்கொண்டு குர்ஆன் ஓதுகிற பழக்கம் எங்கே போனது? தாய்மார்களே, பட்டம் வாங்குகிற பெண்மணிகளே, சமூகத்திற்கு இந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. 5வது ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ரசூலுடைய மனைவியில உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. மந்திர சொற்களுக்கு சொந்தக்கார பெண்மணி. எதெல்லாம் ரசூலுக்கு மந்திரமாய் கொடுக்கப்பட்டதோ, உதாரணமா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். உலகத்துல 1,24,000 நபியில வேற யாருக்குமே கொடுக்கல. கானிசுல் அர்ஷ் பெருமானார் சொன்னாங்க, 99 நோய்க்கு இதில் நிவாரணம் இருக்கிறது, குறைந்தது கவலை என்றார்கள். எத்தனை பேர் இதை ஓதிட்டு இருக்கிறோம்? நமக்கு இருக்கிறதுலே பெரிய நோய் கவலை தான். 99 நோய்களுக்கு நிவாரணம், அதில் குறைந்தது கவலை என்று கண்மணி நாயகம் சொல்லிக் கொடுத்தார்களே. அன்பிற்குரியவர்களே, இதை பயன்படுத்துகிற பெண்மணிகளாக நாம் இருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். உம்மு சலமா கொடுத்திருக்கிற மந்திர சொற்கள் காலையில இருந்து ஓதிட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் லோஹருக்கு போகும்போது உம்மு சலமாவை பாக்குறாங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அசருக்கு போனாலும் ஓதிட்டு இருக்காங்க. மகரிப் இஷா. பொதுவா பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தா மொத்தமா வந்துடும். போச்சு கபரஸ்தானுக்கே போயிடும். நான் பல்லவட்டி பெண்களை சொல்லவில்லை, நீங்கள்லாம் அவளியா, நான் ஒரு பொண்ணா இல்லையா, நான் வெளியூரை சொல்வேன். ஓதிக்கிட்டே இருந்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சலமா காலையிலிருந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார், நான் ஒரு தஸ்பீஹை சொல்லட்டுமா? அதை ஒரு தடவை சொன்னால் மலக்குகளால் அந்த நன்மையை எழுத முடியாது, அவ்வளவு நன்மை. ஒரு முறை சொன்னார். இன்னொரு ரிவாயத்துல ஒரு முறை சொன்னால் 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி சொல்லிக் கொடுத்தார்களே உம்மு சலமா. இந்த மந்திர சொற்களை சமூகத்திற்கு சேர்க்கிற பெண்களாய் மாற வேண்டும். 6வதாக வீர பெண்மணி இருக்கிறார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. கணவனின் மீது அன்பு கொண்ட பெண்மணி. மனைவிக்கு கணவன் முக்கியமா, தகப்பன் முக்கியமா?
ரெண்டு பேரும் தானே முக்கியம். ரெண்டில் யார் முக்கியம், கணவனா தகப்பனா என்று மார்க்கத்திடத்திலே கேட்டால் தகப்பனை விட கணவன் முக்கியம் என்று பேசும். கணவனை மதிக்கிற பெண்மணி, கணவனை உயர்வாக நினைக்கிற பெண்மணி வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. அப்படி உயர்வாக நினைத்தவர்கள், தகப்பனார் அபூ சுஃபியான் பெரும் தலைவர், ரசூலுல்லாஹ் உட்கார்ற நாற்காலியில வந்து உட்கார்ந்த உடனே இங்கே அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை, என் கணவர் அமருகிற நாற்காலி சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர். கணவனை மதிக்கிற பெண்ணாக மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம பெண்கள்ல கணவனுக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? அல்லாஹ் அக்பர். பிள்ளைகளை கூப்பிட்டு ஒப்பனை நம்பாதடா, அது லூசு, அது பேச்சை கேட்டீங்கன்னா விளங்க மாட்டடா, ஒப்பனை நம்பாதடா. அதனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பன டெரரா பார்க்கலாம். என்ன சொல்லணும் தெரியுமா? உண்மையிலே தகப்பன் யார் தெரியுமா? கல்யாணம் பண்ணினதுல இருந்து கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் தனக்கு என்று எதையுமே சேர்த்துக் கொள்ளாதவன் தகப்பன். பெண்கள் வயிற்றிலே சுமக்கிறார்கள் பிள்ளையை என்றால் இவன் தலையிலே சுமக்கிறான் தகப்பன். யார் அந்த தகப்பன்? சம்பாதிக்க ஆரம்பத்தில் இருந்து இறக்கிற வரை சுமைகளை இறக்காத சுமை தாங்கி எல்லா கஷ்டத்தையும் நான் சுமக்கிறேன். தம்பி நீ நல்லா இருக்கணும்டா, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், அத்தனையும் இறக்காமல் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிற சுமைகளை இறக்கா சுமை தாங்கிகள். அதனால உன் தகப்பனை மறந்துடாதா தம்பி இல்லையா? தகப்பனை மறக்காமல் இன்றைக்கு விழா எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சிறந்த பிள்ளைகளுக்கான அடையாளம். அப்ப ஒரு தாயில சொல்லி கொடுத்தா வளரும் தலைமுறை எப்படி வருவார்கள்? இதற்கு ரோல் மாடல் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் அக்பர். அடுத்த பெண்மணி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. தூலுலியத். அல்லாஹ் அக்பர். தான தர்மங்களில் ஸைனப் ரலியல்லாஹுவுக்கு நிகர் யாரும் இல்லை. தான தர்மம். அப்ப அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில பெண்மணிகள் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுக்க வேண்டும். வீண் விரயத்தை குறைச்சிட்டா போதும். வீண் விரயத்தை குறைக்கணும். கணவன் கரண்டி மாதிரி சம்பாதிச்சா நம்ம மம்பட்டியில செலவழிக்க கூடாது. வீண் விரயத்தை குறைக்கிற அவசியம் இல்லாத பொருட்கள் ஒன்று உள்ளே வருகிற போது அவசியமான பொருள் வெளியே போய்விடும் இல்லையா? அதனால அவசியம் இல்லாததை கொண்டு வருகிற போது அவசியமானது வெளியே போகிறது. அதான் ஒருத்தர் அழகா பதில் சொன்னான், அற்புதமா சொன்னான். உறவுகள் எல்லாம் பாத்ரூம் வெளியே இருக்கிற போது ஒன்றாக இருந்தது. வீடுகள்ல கக்கூஸ் வெளியே இருக்கும், உறவுகள்லாம் உள்ள இருந்துச்சு. என்னைக்கு அட்டாச்சுன்னு உள்ள வந்துச்சோ பாத்ரூம் உள்ளே வந்தது, உறவுகள் வெளியே போனது. அழகா எழுதியிருக்கிறான். பாத்ரூம் என்று சொன்னது குணங்களை சொல்லுகிறான். உண்மையான பாத்ரூம் இல்ல, பாத்ரூமின் அந்த கெட்ட குணங்கள் உள்ளே வருகிற போது உறவுகள் வெளியே போகிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். தூளுயர். நிறைய தான தர்ம சிந்தனை கொண்ட பெண்ணாக ஸைனப் வாழ்ந்தார்கள். அதை போலவானவை. அடுத்த ஒரு பெண்மணி ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா. 8வது மங்கை ஸைனப் பின்த் ஹுஸைமா. உம்முல் ஐதாம், யதீம்களின் தாய். அனாதைகளை கொண்டு வந்து 8 மாசம் ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தாங்க. 9 யத்தீமான பிள்ளைகளை வளர்த்தார்கள். உறவுகள்ல யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா தெரியாம போய் உதவுகிற பெண்மணிகள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். தன்னுடைய கணவனை சார்ந்த உறவுகள், தன்னை சார்ந்த உறவுகள் கஷ்டப்படுகிற போது தெரியாமல் உதவுகிற பழக்கம் பெண்களின் அந்தஸ்தை உயர்த்தும், வரக்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். 9வது வீரமங்கை யார் தெரியுமா? மைமூனா ரலியல்லாஹு தஆலா. அவர்களை போன்ற இபாதத்தை செய்தவர்கள் பெண்களில் யாரும் இல்லை. மைமூனா இரவிலே முடியை கட்டிக்கொண்டு இபாதத் செய்வார்கள். லேசா இழுத்த உடனே விழித்துக் கொண்டு வணங்குவார்கள். ஒரு தொழுகை கூட அவர்களின் வாழ்க்கையில் தப்பவில்லை என்று சொன்னால் மைமூனா ரலியல்லாஹு தஆலாவை போல இபாதத் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த இபாதத் இருக்கிறதா? ஸலவாத். பெருமானாரின் மீது ஸலவாத்தும் இபாதத் தான். ஆனா இன்னைக்கு ஸலவாத் எப்படி இருக்கு தெரியுமா? அஜர்த்துமார்கள்ட்ட பெண்கள் ஸலவாத்தை ஓதுறதா இருந்தா காட்டிட்டு ஓதுங்க. ஒரு இடத்துல அதை மாதிரி ஒரு பெண்மணி கொண்டு வந்தாங்க. நான் வாரம் வியாழக்கிழமை 1000 ஸலவாத் ஓதுவேன். ஒரு ஸலவாத்துக்கு 400 நன்மை. 1000 ஸலவாத் வாரம் 10 வருஷமா ஓதிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், குடும்பம்னு வாங்கி பார்த்தா மயக்கமே வந்துருச்சு. அந்த அம்மா 10 வருஷமா என்ன ஓதிட்டு இருக்கு தெரியுமா?
சல்லி 100, செலவாத்து 100, சொல்லி 100, சொல்லாம 100. இது செலவாத்தா? சல்லி 100, செலவாத்து 100, சொல்லி 100, சொல்லாம 100, இப்படியே போயிட்டு இருக்கு. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை எதை செய்கிறோமோ அதை ஆளுங்களிடத்திலே கேட்டு செய்கிற வழக்கம் வர வேண்டும். அடுத்து சிறந்த பெண்மணி யார் தெரியுமா? 10வதாக சிறந்த பெண்மணி சஃபியா ரலியல்லாஹு தஆலா. கணவனுக்காக அர்ப்பணிக்கிற பெண்மணி சஃபியா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் ஹால்ல இருக்கிறாங்க. இந்த அம்மா போய் 2 ரக்காத் தொழுதுட்டு, அல்லாஹ் எனக்கு மௌத்த கொடுத்துடுறப்பே, பெருமானார் நல்லா இருக்கணும், என்ன மௌத்தாக்கிரு. திருப்பி வந்து பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறத பார்த்துட்டு திருப்பி 2 ரக்காத்து. பெருமானார் அழைக்கிறார்கள், அம்மா சஃபியா, நீ செய்வதை ஜிப்ராயில் சொல்லிவிட்டார் அம்மா. நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? உம்மத்தினுடைய எல்லா சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்திற்கு வேண்டாம், என் உம்மத்திற்கு வேண்டாம் என்று கேட்கிறேன் அம்மா. இவர்களே கணவனின் கஷ்டத்தில் பங்கு கொள்ளுகிற பெண்மணி சஃபியா. நாமும் கணவனின் கஷ்டத்தில் பங்கு கொண்டால் வாழ்க்கையில் சிறக்கலாம். நிறைவாக ஜுவைரியா. கலிமத்துஹா கலிமத்தே கஸாலா. அந்த அம்மா பேசுச்சுன்னா மான் மாதிரி பேசுமா, மென்மையாக பேசுகிற பெண்மணி. அப்ப பெண்களுக்கு இயற்கையிலேயே மென்மை தேவை. இதை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். பின்னாடி பெரிய கடல்கள் எல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. அல்லாம சாதி எப்ப பேசினாலும் அர்த்தத்தோடு பேசுவார். தமிழ்ல சாதியினுடைய வரலாறுகள் புத்தகமாய் வந்துவிட்டது. சக்கராத் ஹால்ல 85 வயசுல படுத்திருக்காரு. ஒருத்தர் போய் கேட்டாரா, சேகுமார்கள் எப்பயுமே நிறைய பேச மாட்டாங்க, கம்மியா சொல்லுவாங்க. ஆரணி பாபாட்ட போய் ஒருத்தர் வந்து கேட்டார், ஆரணி பாபாட்ட எப்படி வாழ்றதுன்னு கேட்டார். ஆரணி பாபா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, புளியம்பழம் மாதிரி வாழ்ந்து கொண்டாங்க. இந்த புளி இருக்கா இல்லையா, புளியம்பழத்துல பழம் தோல்ல ஒட்டாது, தோல் பழத்துல ஒட்டாது. துணியால வாழணும், ஒட்டாம வாழணும், ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. சரி, சாதி சக்கராத்து கால கையில எந்திரிக்கல, காலும் ஒண்ணும் செய்யல, தூக்கவே முடியல. இந்த நேரத்துல ஒருத்தர் வந்து நான் எப்படி வாழணும்னு கேட்கிறேன். சரி சாதிட்ட, சரி சாதி சொன்னாரா, வாயை திறந்து காட்டி வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டார். ஒரு வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வாழலாம், அதே வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா ஒன்றும் புரியல. என்னங்க சொல்றீங்க புரியல? சரி சாதி சொன்னாங்களா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் வாயில எவ்வளவு அழகான பல்லு இருந்துச்சு பாத்துருக்கீங்க? ஆமா, நீங்க சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கும், நிறைய பற்கள் இருந்தது, இப்ப இருக்கான்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்ல, ஆனா அன்னைக்கு இருந்த நாக்கு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டாங்களாம். ஆமா இருக்கு, அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, மென்மையாக இருந்த நாவு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. கடினம் என்றைக்கும் காணாமல் போ, மென்மை எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையில் நீ மென்மையை கடைபிடி, கடினத்தை விட்டுவிடு, உலகம் உன் கையில் என்று சொல்லிக் கொடுத்தார்களே, அந்த பண்புக்கு சொந்தக்காரி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா. பட்டம் வாங்குகிற பெண்மணிகளே, நீங்கள் 11 ரசூலின் மனைவிமார்கள், நமக்கு உம்மஹாத்துகள், தாய்மார்கள், அவர்களை ரோல் மாடலாக எடுத்து சிறந்த பெண்களாய் விளங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.